எல்லாருக்கும் வணக்கங்க. கால பைரவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதைங்க. ஒரு முறை பிரம்மாவுக்கு தான் தான் இந்த மும்மூர்த்திகள்லேயே பெரியவர் அப்படின்ட்டு விஷ்ணு பகவான்கிட்ட போய் நேரடியாக சண்டை போடுறார். நான் தான் பெரியவர் அப்படிங்கிற மாதிரி, என்கிட்ட தான் அதிகாரம், நான் தான் படைப்பு கடவுள் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறார். இது சிவபெருமானுக்கே பொறுக்கலை. அவர் என்ன பண்ணுறார், ரொம்ப ஆக்ரோஷமாக அவர்கிட்டருந்து ஒரு திவ்ய சக்தி வெளியில் வருது. அந்த சக்தி பைரவர், கால பைரவர். அந்த பைரவ மூர்த்தி என்ன பண்ணுறார், நேராக ஒரு மழு எடுத்துகிட்டு பிரம்மாவுடைய ஒரு தலையை அப்படியே வெட்டிடுறார். பிரம்மாவுக்கு ஆக்சுவலாக 5 தலை இருந்ததாகவும், இந்த காலபைரவர் வெட்டினதுக்கப்புறம் அது 4ஆக குறைஞ்சதாகவும் கதை இருக்குங்க. இந்த 5வது தலை கையில் வந்துருச்சு இல்லவா, இந்த காலபைரவர் கையில். அவர் அதை எடுத்துட்டு அந்த கபாலம் சொல்லுவாள் இல்லைங்களா, அது அவர் கையிலேருந்து போகவே மாட்டேங்குது. எகெயின் அவர் நேராக பரமசிவன் கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி எங்கிட்ட இருந்தது கபாலமே போக மாட்டேங்குது அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறார், எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் நீ குளிச்சுட்டு வா, நீராடிட்டு வா, அவனுக்கு அது புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். காலபைரவர் எல்லா புண்ணிய நதிகளும் போகிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா வாரணாசி, காசிக்கு போகிறார். அங்கே போய் அவர் அந்த புண்ணிய நதியில், அந்த கங்கையில் குளித்த உடனே அவர் கையில் இருந்த அந்த கபாலம் அவரை விட்டு போயிடுது. அன்னையிலிருந்து தான் அந்த காசிக்கே கபால தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததாகவும், காலபைரவர் அங்கேயே அந்த காசிக்கு ரட்சகனா, காசியை காப்பாற்றுறதுக்காகவே அங்கேயே தங்கிட்டதாகவும் ஒரு கதை இருக்குது. அன்னையிலிருந்து தான் காலபைரவரோட வாகனம் நாய் அப்படிங்கிறதும் இப்போவும் நம்ம காசிக்கு போனால் நிறைய பார்க்கலாங்க. அங்கே இந்த காலபைரவர் தேய்பிறை அஷ்டமியில் நம்ம அவரை வழிபட்டால் நமக்கு இருக்கிற பயம் நீங்கும் அப்படிங்கிறது நம்ம புராணங்களில் வர, சிவபுராணங்களில் வர ஒரு ஐதீகம். இப்போவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வேண்டிக்கிறாங்க, அந்த பயம் நீங்கிறதுக்கு. அப்புறம் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கும் கால பைரவரால் முடியும் அப்படிங்கிறது, சிவர் பெருமானிருந்து வந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க. இப்போவும் நீங்கள் வாரணாசி, காசிக்கு போனீங்கன்னா இந்த கால பைரவர் சந்நிதி இருக்குது. அந்த பைரவர் உக்ர ரூபமாக இருந்தவர் சாந்த ரூபமாக இப்போ இருக்கார். அந்த கபாலம், அந்த மண்டையோடுன்னு சொல்லுவாங்களா, மண்டையோட அவர் கையிலேருந்து போனதுனாலேயே காசிக்கு இவ்வளோ ஒரு பெருமையும் இருக்குங்க. நம்ம சிவபெருமானை வேண்டி நம்ம எந்த காரியம் நம்ம மனசால் வேண்டிக்கிட்டு நம்ம பண்ணினா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பகமான விஷயம். சிவபெருமானையோடைய ஒரு அம்சம்தான் காலபைரவர். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பிராமணனை கொன்னால் நமக்கு வர்ற அந்த பாபம், அதை தான் ஹத்திங்கிறது கொல்றது. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தையே மாய்க்கக்கூடிய அந்த சக்தி கங்கை தீர்த்தத்துக்கு இருக்குது. பிரம்மாவை கொன்ன தோஷம் நம்ம காலபைரவருக்கு கங்கையில் குளித்ததுனாலையும் அந்த பாவம் நீங்கிச்சு. அவர்கிட்ட கையில் இருக்கிற அந்த கபாலமும் காணாமல் போயிடுச்சு, மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஐதீக கதை. நாமளும் காசிக்கு போகிறப்ப இந்த கதையை மனசில் நினச்சிட்டு அதே தியானம் பண்ணிவிட்டு அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு நம்ம பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்க, பாய்.